நாடு என் காலை கீற்றே நீதானே, கையில் தேநீரும் நீதானடி. வாசல் பூவோடு பேசும் நம் பிள்ளை, கொள்ளும் இன்பங்கள் நீதானடி. கண்ணும் சுருங்கிட நீயும், மீசை நரைத்திட நானும், வாழ்வின் கரைகளை காணும் காலம் அருகினில் நானும். கண்மூடிடும் அவ்வேளையும் உன் கண்ணில் இன்பங்கள் காண்பேன். இன்னைக்கு எல்லாரையுமே ரொம்ப மிஸ் பண்ணுறேனே, அக்காவை அப்புறம் அக்கில எல்லாரையுமே. வீட்டுக்கு வரும்போது வீடே நிறைஞ்சிருக்கோம். நான் அக்கா அம்மா எல்லாரும் ஹாப்பியாக இருந்தோம். இப்போது நான் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கேன். இவ்வளோ பெரிய வீட்டில் நான் என் அம்மா அப்பா 3 பேர் மட்டும்தான் இருக்கோம். அவளை அங்கே விட்டுட்டு வந்ததும் கஷ்டமாக இருக்குது. இப்போது வித்யாக்காவை ஷாமம்மா கூட அமிச்சதும் கஷ்டமாக இருக்குது. நான் மட்டும் எப்படி இங்கே இருக்க போகிறேன்? 1 மந்த் தலையை பிச்சுக்க போகிறேன். அகில், நீயாவது என் கூட இருந்திருக்கலாம். உன்னையும் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டா. கடைசி பொண்ணை மட்டும் பிறக்கவே கூடாது. அப்படி பிறந்தா இப்படி தான் 2 அக்காவையும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு கடைசியில் நம்ம ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்ருக்கணும். இந்த வீட்டில் நான் ஒரு நாள் கூட தனியாக இருந்ததே இல்லை. என் அக்கா கூட தான் இருந்திருக்கேன். வித்யா அக்கா கூட காய போனப்போ கூட கஷ்டமாக இருந்தது. அப்புறம் அவள் அப்பப்போ வந்துட்டு போனப்போ பிழைக்கிடுச்சு. ஆனால் வித்யா அக்கா என்னை விட்டு எங்கேயுமே போனதில்லை. என் கூடயே தான் இருந்திருக்காங்க. இப்போ அவங்க என் கூட இல்லை அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அக்கா, ஏக்கா என்னை விட்டு போனேன்? என் கூடவே இருந்திருக்கலாம்ல. எனக்கு நீ இல்லாமல் இந்த வீட்டுக்குள்ளே நுழையவே பிடிக்கல. நீ எப்படி இருக்க போகிற? என்னை விட அப்பா அம்மா எப்படி இருக்க போகிறாங்க? எனக்கு இதெல்லாம் நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பசி தூக்கத்தை மறந்து நீயும் அடி பாசத்தை பொழிஞ்சாயே, தினம் முகம் பார்த்து பூக்கும் புது விடையனும் தந்தாயே. ஐ மிஸ் யூ அக்கா. செல்லம், அம்மா வாங்கம்மா. நீங்கள் தூங்கலை? அவ்வளோ தூரம் வந்தது டயர்டாக இருக்கும். நீங்கள் தூங்காமல் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க? தூக்கம் வரலடாமா, அதான் நீ என்ன பண்ணுறேன்னு பார்க்க வந்தேன். என்னம்மா? உட்காருங்க வாங்க. என்னாச்சுமா? அக்கா 2 பேரும் இல்லாமல் இந்த வீடு முழுமையடையில்லடாமா. ஒரு மாதிரி விரிச்சோடி இருக்கு. அம்மா, இன்னைக்கு நைட் கூட தாண்டலை, அதுக்குள்ளே இவ்வளோ வருத்தப்பட்டா என்ன பண்ணுறது? இனிமேல் அவங்க இல்லாமல் லைஃப் லாங் நம்ம இருந்து தானே ஆகணும். புரியுதுடாம்மா, ஒரு பொண்ணாக பிறந்தா அவங்க விட்டுட்டு நம்ம இன்னொரு வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அப்படி தான் அம்மா வந்திருக்கேன். ஆனால் உங்கள் 3 பேரையும் நான் எங்கேயுமே விட்டது இல்லையா? என் கைக்குள்ளேயே வச்சுருந்துட்டு இப்போது அதில் 2 பேர் இல்லைன்னு நினைக்கும் போது அம்மானால தாங்க முடியலடாம்மா. அம்மா, உங்களால் தாங்க முடியலன்னா என்னால் எப்படிமா தாங்க முடியும்? 3 பேர் எவ்வளோ சந்தோஷமாக இந்த வீட்டில் இருந்திருக்கோம். அடிச்சுக்கிட்டாலும் சண்டை போட்டுக்கிட்டாலும் எங்களுக்குள்ளே நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருந்தோம்மா. இப்போ நான் மட்டும் தனியாக இருக்கிறது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? தெரியும்டாம்மா, அதனால தான் உன்னை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். அப்பா எங்கம்மா? அப்பா தூங்கிட்டாங்களா? அவர் எங்கம்மா தூங்கினாரு? அந்த ஜன்னலை பார்த்தபடியே உட்காந்துட்ருக்காரு. தெரியும், நீங்கள் 2 பேர் தூங்கியிருக்க மாட்டீங்கன்னு தெரியும். தூக்கமே வரலடா. உன் கூட கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருந்தாலும் அது தூக்கம் வரணும் தான் வந்தேன். அம்மா, எல்லாமே சரியாயிடுமா? எல்லாம் சரியாயிடுந்தா நீயும் இன்னும் 1 மாதத்தில் எங்களை விட்டுட்டு சென்னை போயிடுவதானே? அப்புறம் அம்மாவும் அப்பாவும் தனியாக தானடா அங்கே இருக்கணும். இன்னும் எங்களுக்கு கஷ்டமாயிடும். 2 பிள்ளைங்களை கல்யாணம் பண்ணி கொடுத்து நாங்கள் பிரிஞ்சிருக்கோம். உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்காம நாங்கள் பெரிய போகிறோம். அதுவும் 5 வருஷம். அப்பா அம்மானால தாங்க முடியுமான்னு தெரில பிங்கி. நீங்கள் இப்படிலாம் பேசினா என்னால் இங்கேருந்து போகவே முடியாதுமா. உங்கள் கூட இருக்கணும்னு தான் தோணும். பேசாமல் நான் இங்கேயே படிச்சிருவா? இல்லைடாம்மா, நீ ஆசைப்பட்டது சென்னை போய் படிக்கணும் தான். அது என்ன படிப்பாக இருந்தாலும் நீ சென்னை போய் படி. அப்போ தான் உனக்கும் ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். அக்கா சொல்லியிருக்கால, இங்கே இருக்க காலேஜை விட அங்கே இருக்க காலேஜில் கோச்சிங் எல்லாமே நல்லா இருக்குமா. உன்னோட வருங்காலம் நல்லா இருக்கும்டாம்மா. அதுக்காக தான். பரவாயில்லடாம்மா, எங்களுக்கு தான் ராக்கு இருக்கால, சிவா இருக்கான்ல, அவங்க பார்த்துப்பாங்க. அம்மா அழாதீங்கம்மா. நான் எங்கே போனாலும் திரும்ப உங்ககிட்ட அப்பா கிட்ட தான் வருவேன். நான் படித்து முடிச்சுட்டு நான் சீக்கிரமே இங்கே வந்துடுவேன். சரிங்களா? சரிடாம்மா.
உங்கள் மண்டியில் படுத்துக்கவா? படுடா தங்கம். நீரில்லாத மரம் போல் என்னை நீ பூமியில் நட்டாயே. ஓர் கண்ணிந்த மேலே பட்டால் உன் உயிர் நோக துடித்தாயே. என்னடா தங்கம், என்ன யோசிக்கிற? இல்லைம்மா, அக்கா 2 பேரும் நம்மளை பற்றி தானே நினச்சிட்டு இருப்பாங்க. ஆமாடா, அவங்களுக்கும் நம்ம இல்லாமல் இருக்க முடியாது. காயவது பரவாயில்ல, 2 வருஷம் நம்மளை விட்டு பிரிஞ்சு கொஞ்சம் பழகியிருப்பா. ஆனால் வித்யாவை நினச்சாதான்டாம்மா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆமாம்மா, எனக்கும் அக்காவை நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் நம்ம இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டா. எப்படி தான் ஷாமாம்மா சமாளிக்க போகிறாரோ தெரியல. ஆமாடாம்மா, பிள்ளை ரொம்ப தவிச்சு போவா. மாப்பிள்ளை தான் கஷ்டப்படணும். அதான் நாளைக்கு அவங்க எல்லாரும் வராங்கல்லம்மா, அப்புறம் என்னம்மா ஹாப்பியாக இருப்போம். வராங்க தாண்டாம்மா, ஆனால் ஒரு வாரம் தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் கிளம்பி அவங்கவுங்க வீட்டுக்கு போயிடுவாங்கல்ல. அப்புறம் நம்ம தனியாக தானே இருக்கணும். அம்மா, நீங்கள் தானம்மா அடிக்கடி சொல்லுவீங்க, பொண்ணாக பிறந்தா ஒரு வீட்டுக்கு போய் தான் ஆகணும், அதுக்கப்புறம் அப்பா அம்மா தனியாக இருந்து தான் ஆகணும்னு. நீங்கள் ஒரு பையனை பெற்றிருந்துருக்கலாமா? அப்படி பெற்றிருந்தா அவன் கூடவே இருந்திருப்பாங்க. இப்போ நாங்கள் 3 பேருமே உங்களை விட்டுட்டு போக தான் போகிறோம். நீங்கள் 2 பேரும் எப்படி தனியாக இருப்பீங்க? சேச்சா, அப்படி இல்லைடா தங்கம், நீங்கள் 3 பேருமே எங்கள் சிங்கக்குட்டி தான். உங்களை நாங்கள் பொண்ணாக பார்த்ததை விட பசங்களாக பார்த்தது தான் அதிகம். எங்களுக்கு பையன் இல்லைன்னு நானும் சரி அப்பாவும் சரி ஒரு நாள் கூட கவலைப்பட்டதில்லடா. ஏன்னா எங்கள் பொண்ணுங்க முத்து மாதிரி 3 பொண்ணுங்க இருக்குது. எல்லாருக்குமே பெண் குழந்தை அவ்வளோ ஈஸியாக பிறந்துடாதம்மா, புண்ணியம் பண்ணவங்களுக்கு தான் பிறக்குன்னு சொல்லுவாங்க. நானும் அப்பாவும் ரொம்ப புண்ணியம் பண்ணியிருக்கோன்னு நினைக்கிறேன். அதனால தான் 3 பொண்ணாக பிறந்திருக்கு. இதை நினச்சி நானும் சரி அப்பாவும் சரி என்றைக்குமே வருத்தப்பட்டதில்லம்மா, இனி வருத்தப்படவும் மாட்டோம். நீங்கள் என் தங்கங்கடா, நீங்கள் எங்கள் சிங்கக்குட்டி. அம்மா, ஐ லவ் யூம்மா. என் தங்கம், எப்போவுமே நீ சந்தோஷமாக இருக்கணும். அதுக்காக அம்மா என்ன வேணால் பண்ண வேண்டாம். ஆனால் இவங்க பிரிவை ஏற்றுக்கிட்ட, ஆனால் உன் பிரிவை என்னாலையும் அப்பாவாலையும் கண்டிப்பாக ஏற்றுக்கவே முடியாதுடா. இந்த 1 மாதம் அம்மா கூட வேறு எங்கேயுமே போகாமல் சரியா? கண்டிப்பாக நான் எங்கேயுமே போக மாட்டேன். இந்த 1 மந்த் உங்கள் கூட மட்டும்தான் இருப்பேன். சரிடி என் தங்கமே, தூங்கு. தூக்கம் வரலம்மா, நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. ஏன்னா கல்யாண வேலை அப்புறம் இப்போ காரில் வந்ததுன்னு ரொம்ப டயர்டாக இருப்பீங்க. போய் தூங்குங்கம்மா ப்ளீஸ். இல்லை தங்கம், அம்மாவுக்கு தூக்கம் வரல. அங்கே போனால் அம்மாவும் அப்பாவும் ஒருத்தர் மூஞ்சி பார்த்துட்டு அழுதுகிட்டே உட்காந்துருக்கணும். அல்லாதீங்கம்மா, எல்லாமே சரியாயிடும். அப்பாவுக்கு நீங்கள் தானே ஆதல் சொல்லணும். நீங்களே இப்படி வருத்தப்பட்டு இருந்தா அவருக்கு யார் ஆதல் சொல்கிறது? போங்கம்மா, பாவம் அப்பா. சரிடாம்மா, நீ தூங்குறியா? நான் போய் அப்பாவை பார்க்குறேன். நான் தூங்கிக்கிறேம்மா, நீங்கள் போய் அப்பாவை பாருங்கள். சரிடா பட்டு, என் அழகு பொண்ணு. கதவை லாக் போட்டுக்கம்மா. சரிங்கம்மா. அம்மா அப்பாவும் என்னை விட ரொம்ப பாவம். அக்கா இல்லாமல் இவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க. எப்போ பழையபடி ஆவாங்கன்னு தெரியலையே. இதில் நான் வேற அவங்கள விட்டுட்டு போயிட்டா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு தெரியலையே. ராக்கு அத்தை, சிவா அப்புறம் மாமா எல்லாரும் இருக்காங்க, பார்த்துப்பாங்க. இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி இருக்கே, என்னால் அங்கே போகாமல் இருக்க முடியாது. ஏன்னா இப்போ தான் 10 வருஷம் கழித்து என்னோடய அகில பார்த்தது மட்டும் இல்லாமல் என்னோடய ஒட்டுமொத்த கனவும் இந்த 10 நாளில் நிறைவேறுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அவனும் என்னை லவ் பண்ணுறான்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. இனிமேல் அவனை விட்டுட்டு என்னால் இருக்க முடியாது. இப்போ நான் என் அப்பா அம்மாவா இல்லை என்னோடய அகிலான்னு நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. முத்தத்திற்கு கண்கள் 2, முத்தத்திற்கு இதழ்கள் 2, காதலுக்கு நெஞ்சம் 2, இப்போது ஒன்றிங்கு இல்லையே. தனிமையிலே தனிமையிலே துடிப்பது ஏண்டி மெத்து போன? ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் 10 நாளில் கொடுத்துட்டு இப்படி பட்டனை விட்டுட்டு போயிட்டேன். நீ இல்லாமல் என்னால் இந்த நைட்டை கூட கடந்து போக முடியல. எப்படி 1 மந்த் கடந்து போக முடியும்? உன்னை பார்க்கணும் போல இருக்குது. நீ வீட்டுக்கு போயிட்டியா? ஊருக்கு போயிட்டியா? இன்னும் ஃபோனே பண்ணலையேடி. நீயும் வருத்தத்தில் தான் இருப்ப. உன் அக்கா விட்டுட்டு போனது, என்ன விட்டு போனது எல்லாம் சேர்ந்து நீ ஏதாவது உட்காந்து யோசிச்சுட்டு தான் இருப்ப. இல்லை அத்தை மாமாவுக்கு ஏதாவது ஆதரவு சொல்லிகிட்ருப்ப. கரெக்டாக? நீ எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு கால் பண்ணு. நான் உன் கால்க்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன்டி தங்கம். எனக்கு முழுசாக புரிஞ்சதுடி. ஒரு பொண்ணு உண்மையாக காதலிச்சா அந்த பையனுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும், அவன் எவ்வளோ மனநிறைவோடு இருப்பான்றத உன்னோட காதலில் எனக்கு புரிஞ்சுது. நீ காதலை சொல்லலையே தவிர மற்றபடி உன் கண்ணில் அந்த ஒட்டுமொத்த லவ்வையும் நான் டெய்லி பார்த்தேன்டி. நீ சீக்கிரமே இங்கே வந்துடு.
நான் உனக்கு ப்ரப்போஸ் பண்ண ரெடியாக இருக்கேன், ஐடியாவோட, பக்காவான ஐடியாவோட. அதுக்கப்புறம் உன்னை எங்கேயுமே விட மாட்டேன். அப்படியே இருக்க கட்டி பிடிச்சிட்டு உன் கூடயே லைஃப் லாங் அப்படியே ட்ராவல் பண்ணிட வேண்டி. ப்ளீஸ் சீக்கிரம் வாடி. இருவிழி தெரிகின்ற மின்னல்கள் வேண்டும், இதழ் மட்டும் பொழிகின்ற மழை மட்டும் வேண்டும், அவளுக்கு நான் மட்டும் தெரிந்திட. அண்ணா, என்னடா எங்கே வந்து உட்காந்துருக்கீங்க? தூங்கல? என் அண்ணன் தூங்காம நாங்க எப்படி தூங்குறது இல்லச்சு? ஆமாம், அங்கேருந்து பார்த்தவா நீ சோகமாக உட்காந்துட்டு இருந்த. அதனால தான் கொஞ்சம் நேரம் உன் கூட பேசிட்டு ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே உன்னையும் கூட்டிகிட்டு தூங்க போகலான்னு தான் வந்தோம். டேய், இன்னைக்கு கண்டிப்பாக எனக்கு தூக்கமே வராதுடா. இன்னைக்கு ஃபுல்லாக நான் இப்படி தான் இருப்பேன். நீங்கள் போய் தூங்குங்க. கண்ணு என்ன ஆகுறது? அப்போ என் அண்ணன் கண்ணு என்ன ஆகும்? நீயும் தூங்கணும்ல. கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தா உனக்கும் ரிலாக்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் நீயும் போய் தூங்குவல்ல. இல்லை, மித்தோக்கிட்டேருந்து ஃபோன் வராமல் நான் தூங்கவே போக மாட்டேன். ஓ, அதுதான் விஷயமா? இன்னும் மித்ரா ஃபோன் பண்ணல போல? இல்லைடா, இன்னும் பண்ணல. ஐ திங்க் இந்நேரம் ரீச் ஆகிருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன் இன்னும் பண்ணலன்னு தெரியலடா. சரி, அவ பண்ணல, நீ பண்ணலாம்ல. இல்லைடாம்மா, ஒருவேளை டயரில் தூங்கியிருந்தாலாம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல, அதனால தான் பண்ணல. யாரு? என் மித்ரா டயரில் தூங்கியிருப்பாளா? அவள் டயர்டாக இருந்தால் கூட உன்கிட்ட பேசாமல் கண்டிப்பாக தூங்க மாட்டான். கண்டிப்பாக கால் வரும், நீ வேணா பாரு. அதனால தாண்டா நானும் தூங்காமல் முடிச்சிட்ருக்கேன். ஒருவேளை அவள் கால் பண்ணி நான் தூங்கிட்டேன்னா அதனால தான் இப்படி வெளியில் உட்காந்து அவளை நினச்சிட்ருக்கேன். என் அண்ணனோட லவ்வை பார்க்கும்போது எனக்கு அப்படியே கூஸ் பம்ஸ் ஆகுதுப்பா. என்ன ஒரு லவ்டா. இந்த லவ் வர்றதுக்கு காரணமே மித்ரா தான். இப்படி ஒரு மனுஷன் லவ் பண்ணுவான்னு எனக்கு என்னையே புரிய வச்சது என்னோட மித்ரா தான். எல்லாத்துக்குமே காரணம் அவள் மட்டும்தான். ஆமாண்ணா, நீ சொன்ன மாதிரியே மித்ரா ஒரு மேஜிக் தான். அவள் கூட இருந்த இந்த ஒன் டேல நானே அவ்வளோ மிஸ் பண்ணுறேன் அவளை. நீ அவள் கூட 10 days ட்ராவல் பண்ணியிருக்க. அப்போ உனக்கு எவ்வளோ ஃபீல் இருக்கும் எனக்கு புரியுதுண்ணா. ஆமாடா, நீ அவள் இல்லாமல் ஒரு செகண்ட் கூட என்னால் இங்கே சர்வே பண்ணவே முடியல. எப்போ அவள் வருவா, 1 month எப்படி போகும்னு வெயிட் பண்ணிட்டுருக்கேன். அதெல்லாம் கவலைப்படாதுண்ணா, 1 monthலாம் எப்படின்றதுக்குள்ளே போயிடும். நீ வேணா பாரு, சீக்கிரமே மித்துக்குட்டி இங்கே வந்துடுவா. அதுக்கு தாண்டா நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், அவளுக்கும் அவள் ஃபோனுக்கும். அண்ணா, நீ எப்பன்னா அவள்கிட்ட லவ்வை சொல்லுவ? அதுக்காக நான் மரண வெயிட்டிங்கில் இருக்கேன். கண்டிப்பாடா. அவள் எங்கள் பர்த்டேக்குள்ளே கண்டிப்பாக வந்துடுவேன்னு சொல்லிட்டா. அவள் பர்த்டேக்கு அவளுக்கு பெரிய சர்ப்ரைஸ் பண்ணி அவளை ஒரு மாதிரி மிரட்டி விட்டுறணும். அவள் எப்போவுமே யோசிக்கும் போது எப்படி நம்ம அகில் நம்மளுக்கு ப்ரப்போஸ் பண்ணான்னு யோசிக்கும் போது அவன் முதல்ல சிரிப்பு மட்டும்தான் இருக்கணும். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும் அந்த ப்ரப்போஸில் நினச்சி பார்க்கும்போது. அந்தளவுக்கு பண்ணணுன்னு பக்காவாக பிளான் பண்ணி விக்கிட்ட கூட ஐடியாலாம் சொல்லிட்டேன். விக்கியும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கான், ஏதோ அச்சு இருக்கான். நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பக்காவாக பண்ணிடுவோம்டா. நானும் வரேன். நான் எந்த ஹெல்ப் பண்ணு சொல்ல, நானும் வரேன். சரிடாம்மா, அவ்வளோ பெரிய வேலைலாம் இருக்காது. டெக்கரேஷன் எல்லாமே இவனும் அவனும் பார்த்துப்பானுங்க. ஏதாவது ஹெல்ப் இருந்தால் கூப்பிட்றேன். ஓகேண்ணா. அண்ணா, இந்த நைட் டைமில் மித்ராவை நினச்சி இப்படி உட்காந்துட்ருக்கேல்ல, அவளை நினச்சி ஒரு பாட்டு பாட நாங்களும் கேட்டுட்ருக்கோம். அவளை நினச்சா எவ்வளவோ பாட்டு வருமேடா. ஏதாவது ஒரு பாட்டு டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகும்ல, அந்த பாட்டு பாடு. கண்ணுக்குள்ளே உன்னை வைத்தேன் கண்ணம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா, நான் கண்கள் மூட மாட்டேன் அடி செல்லம்மா, அடி நீதான் என் சந்தோஷம், பூவெல்லாம் உன் வாசம், நீ பேசும் பேச்செல்லாம் நான் கேட்கும் சங்கீதம், உன் புன்னகை நான் சேமிக்கின்ற செல்வமடி, நீ இல்லை என்றால் நானும் இங்கே ஏழையடி. சூப்பர் சூப்பர். உண்மையிலே உனக்கும் அவளுக்கும் ஏற்ற பாட்டு தான் அது. சரியான சாங்ல. ஆமாடா, எனக்கு அவ்வளோ நினச்சா வருஷம் முதல் சாங் இதுதான். இப்போது நீ இங்கே நினச்சிட்ருக்க, அங்கே அவ்வளோ ஒன்று நினச்சிட்ருப்பா. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃபோன் பண்ணுவா. டைம் ஆகுதேடா, 11:15 ஆகிடுச்சு. இன்னுமா தூங்காமல் இருப்பா? அண்ணா, இப்போ தானே ரீச் ஆகிருப்பாங்க. கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு அதுக்கப்புறமா உனக்கு கால் பண்ணலான்னு இருப்பா. அவளும் உன்னை லவ் பண்ணுறான்னு எனக்கு 100% தெரிஞ்சிச்சு. நீயும் அவளை லவ் பண்ணுற. 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அவன் ப்ரப்போஸ் பண்ணிட்டான், அவளும் அவள் ப்ரப்போஸ் பண்ணிட்டோம், நீயும் இப்படி மாற்றி இல்லாமல் சீக்கிரம் ப்ரப்போஸ் பண்ணி லவ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்க லைஃப்பை. ஓகே? கண்டிப்பாடா. பத்தியா சொன்னமா கால் வந்துச்சு பாரு, அவளான்னு பாரு. ஆஹா, என் அண்ணன் மூஞ்சில் பல்ப் எரிய ஆரம்பிச்சிச்சு. அப்போது மித்ரா தான் கால் பண்ணியிருக்கா போலாச்சு. இருக்குண்டி. அண்ணா அண்ணா. சொல்லுடா. யாரு? மித்ராவா? ஆமாடா.
ரைட்டு, அப்போ நீங்கள் 2 பேரும் கடலை போடுங்க, நாங்கள் போய் தூங்குறோம்ப்பா. எப்படின்னு அவர்கிட்ட பேசிட்டு வந்து தூங்கிடுவேன்னு எனக்கு தெரியும். ஸோ நாங்கள் போகிறோம். என்னாச்சும்? ஆமாம் நீ சொல்கிறது தான் கரெக்ட். நீங்கள் 2 பேரும் விட்டு விட்டே பேசிட்டு எப்போ வேணால் தூங்க, நாங்கள் 2 பேர் தூங்குறோம். ஓகேண்ணா பாய். ஓகேடா பாய். குட் நைட். Good night, Anna. அண்ணா. Sweet ஸ்வீட் dreams. ட்ரீம்ஸ். தலையணை என்பதெல்லாம் தலைக்கென்று நினைத்திருந்தேன். தலைவனை பிரிகையிலே தலையணை துணை எறிந்தேன். மிஸ் யூ மித்து. பாத்தியா, 2 பேருமே ஒருத்தர் ரொம்ப மிஸ் பண்ணுறோம் போல. அதனால தான் ஒரே மாதிரி சொல்லியிருக்கோம். ஆமாம் மித்து, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. நான் இவ்வளோ நேரம் உன்னை நினச்சி தான் புலம்பிகிட்டு இருந்தேன், அர்ஜுன்கிட்டையும் அணிக்கிட்டையும். எனக்கு தெரியும்டா, அதனால தான் உனக்கு உடனே கால் பண்ணேன். சரிடி, நீங்கள் சேஃபாக ரீச் ஆகிட்டீங்கல்ல. நான் உனக்கு கால் பண்ணலாம் தான் நினச்சேன். சப்போஸ் நீ டயரில் தூங்கிட்டீன்னா அதனால தான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு கால் பண்ணலடி, கோச்சுக்காத. சே அதெல்லாம் இல்லைடா, நாங்கள் இப்போ தான் ஜஸ்ட் ஒரு 1/2 hourக்கு முன்னாடி ரீச் ஆனோம். ஃப்ரெஷ் ஆகிட்டு அப்படியே வந்து உட்காந்துனா அம்மா வந்தாங்க. அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்கள சமாதானப்படுத்தி அனுப்பிச்சி விட்டுட்டு உனக்கு கால் பண்ணுறேன். அச்சோ அத்தையா, என்னாச்சு? காயுவையும் வித்யாக்காவையும் நினச்சி ஃபீல் பண்ணாங்களா? ஆமாம் அகில், நாங்கள் இல்லாமல் அவங்க ஒரு நிமிஷம் கூட இருந்ததே இல்லை இத்தனை வருஷத்தில். இப்போது 2 பேருமே சடனாக மேரேஜ் பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டாங்களா. இது முன்னாடியே பிளான் பண்ணி 1 by 1 நடந்திருந்தா அது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காதுன்னு நினைக்கிறேன். திடீர்னு நடக்கவும் அவங்க ரொம்ப ஒரு மாதிரி உடஞ்சிட்டாங்கடா. அதனால தான் ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. புரியுதுடி. மேரேஜ்னு ஃபிக்ஸ் பண்ணி 1 by 1 நடக்கும்போதே பேரண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஐயோ இன்னும் எத்தனை நாள் தானே இருக்குது, நம்ம பொண்ணு வேறு வீட்டுக்கு போயிடுவாளே அப்படின்னு. பட் இது எதுவுமே தெரியாமல் சடனாக 10 daysக்குள்ளே நடந்ததுனால அவங்களுக்குள்ள ஒரு மாதிரி மன அழுத்தம் இருக்க தான் செய்யும். அவங்கள பத்திரமா பார்த்துக்கோ என்ன. கண்டிப்பாக அகில், நான் அவங்கள பத்திரமா பார்த்துக்கிறேன். நீ பத்திரமா இருக்கியா? சாப்பிட்டியா? இல்லை சாப்பிடல. ஏண்டா, ஏன் சாப்பிடல? மணி என்ன ஆகுது? 11:15க்கு மேலே ஆகுது. இன்னும் சாப்பிடாம என்ன பண்ணிட்டு இருக்க? உன்னோட காலை தாண்டி எதிர்பார்த்து உட்காந்துட்ருக்கேன். எனக்கு நீ போனதுக்கப்புறம் ஒன்றுமே ஓடலடி. நான் பாட்டுக்கு ஒரு மூலையில் வந்து உட்காந்துட்டேன். சாப்பிடவும் தோணல. நான் என்ன பண்ணட்டும்? அதே முட்டாள், ஏன் அப்படி பண்ணுற? சாப்பிடலாம்ல. இப்போ நீ சாப்பிடாம இருந்தா நான் முன்னாடி வந்து நிற்க முடியுமா? என்ன அகில் இப்படி பண்ணுற? சாப்பிடாம உடம்பு கெடுத்துக்கிற. போய் தயவு செஞ்சு சாப்பிடு. உங்ககிட்ட பேசிட்டேன்ல, அதுவே எனக்கு சாப்பிட்ட மாதிரி தாண்டி. போதும். ஐயடா, அந்த பாட்டா டைலாக்லாம் அடிக்காத, ஓகேவா? போய் சாப்பிட்டு வந்து என்கிட்ட பேசலைன்னா பேசாத. செல்ல ப்ளீஸ் டி, நீ பேசிட்டே இரு. நீ பேசி முடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் போய் சாப்பிடுவேன். சரி ஓகே, நான் பேசி ஃபோன் வச்சதுக்கப்புறம் நீ கண்டிப்பாக சாப்பிட்ணும். ப்ராமிஸ் பண்ண? உன் மேலே ப்ராமிஸ். நீ பேசிட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் போய் சாப்பிட்டு தூங்குறேன். குட். இதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டாக இருக்கணும். இனிமேல் 8:30க்குலாம் ஷார்ப்பாக சாப்பிட்டணும். நீ நினச்சிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் நானும் சாப்பிட மாட்டேன், பார்த்துக்கோ. ஏய் நீ சாப்பிடாமலாம் இருக்காத, உன்னால் தாங்க முடியாது. நீனே ஆல்ரெடி வீக் பாடி, இதில் வேறு சாப்பிடாம இருந்தேன்னா என்ன ஆகும்? நான் கூட தாங்கிடுவேண்டி. உன்னாலாம் தாங்க முடியாது. என்னோட அகிலுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன். இது என்ன? என்ன பண்ணுவேன்? என்ன வேணாலும். அது இதுதான் அது தானே எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில. பட் எதுவாக இருந்தாலும் செய்வேன். பூவில் நாவிருந்தால் காற்று வாய் திறந்தால் காதல் காதல் என்று பேசும். ஐம் so lucky டி. ஏன்? எதுக்கு? நீ என் லைஃப்பில் வந்ததுக்கு. அப்படி பார்த்தா நானும் ரொம்ப லக்கி தான். ஏன்னா இந்த மாதிரி ஒரு ஜெனியூனான பையன் என் லைஃப்பில் வந்ததுக்கு. எவ்வளோ கேர் பண்ணுற, எவ்வளோ ப்ரொடெக்ட் பண்ணுற. அதெல்லாம் என்னோட கடமை. என்னோட அத்தை பொண்ணு நான் ப்ரொடெக்ட் பண்ணி தானே ஆகணும். அத்தை பொண்ணுன்றதுக்காகவா ப்ரொடெக்ட் பண்ணுற, கேர் பண்ணுற? ஆமாம், பின்ன அதுக்காக தான். ஐயா, அப்போ அத்தை பொண்ணுன்றதுக்காக தான் கிஸ் பண்ணியோ? சரி, நான் அத்தை பொண்ணுன்றதுக்காக கிஸ் பண்ணியிருப்பேன், ஏதோ ஒரு விஷயம். பட் நீங்கள் எதுக்காக கிஸ் பண்ணீங்க? அதுக்கு ரீசன்? அதுக்கு ரீசன் வந்து நீ அன்னைக்கு எதை நினச்சி கிஸ் பண்ணியோ அதை நினச்சி நானும் கிஸ் பண்ணேன். கேடிடி நீ ஃப்ராடுடா. சரிக்காத கொன்னுடுவேன். உன் கையால் சாகுறதுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐயா, மூவி நிறைய பார்ப்பியோ? நிறைய மூவி டைலாக்கா அடிச்சு விடுற. ஹே, ஃபேக்ட் சொன்னேன்டி. ஃபேக்ட் மூஞ்சி பறிச்சுவேன். போகவா? போயிடுவியா? அதுக்கு தான் வாய்ப்பே இல்லையே. அப்புறம் என்ன, வாய் மூடிட்டேரு. சரி செல்லம், நீ எதை நினச்சும் ஃபீல் பண்ணாத சரியா? அக்கா இன்னும் 2 daysல வர்றாங்க தானே? 2 days இல்லைடா, 4 மறுநாள். அப்புறம் என்ன, ஒரு நாள் தானே, எல்லாரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 1 week ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க.
ம் எங்கேருந்து என்ஜாய் பண்ணுறது? அவங்க வந்துடுவாங்க, பட் நீ வர முடியுமா? நீ இல்லாமல் எங்கே இருந்துடா நான் என்ஜாய் பண்ணுறது? என்ன பாப்பு இப்படி சொல்கிற? ஆமாம், நீ இல்லாமல் என் லைஃப்பில் ஒன்றுமே கிடையாது. நீ இருந்தால் தான் என் பக்கத்தில் சந்தோஷமாக இருக்கும். அப்படி இல்லைன்னா நான் எங்கேருந்து என்ஜாய் பண்ணுறது? பரவாயில்ல, 1 month நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்படிலாம் சொன்னீங்கன்னா எனக்கு ஒரு செகண்ட் கூட இங்கே இருக்கணும்னே தோணாதுடி. ஐயா, இருக்குன்னு தோணாதுன்னா நீங்கள் வந்திருப்பியா? ஆசை தான் எனக்கும் வரணும்னு, பட் எப்படி வர முடியும்? ஏன் நீ பிறந்த ஊருக்கு ஏன் வர முடியாதா? உன்னோட அத்தை வீட்டுக்கு நீ வர முடியாதா என்ன? வரலாண்டி, அம்மாவை சமாளிக்கணும்ல. அதெல்லாம் என்னோட அக்கு பக்காவாக சமாளிப்பான். என்ன அவன் தான் சமாளிக்கிறதுலே ரொம்ப கிரேட்டாச்சே. ஆமாடி, சொல்லிக்கிட்டாங்க. நீ வேற ஏண்டி? சும்மா சொன்னடா, தெரியும் உன்னால இங்கே வர முடியாதுன்னு. பட் இருந்தாலும் நீ இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஜாலியாக இருக்கலாம். பட் முடியாதுல்ல. அச்சோ, ரொம்ப மிஸ் பண்ணுறா போல இருக்கே. ஏன் அங்கே இங்கே நல்லா போக முடியாது? நான் பிறந்து வளர்ந்த ஊர், ஏன் அத்தை வீடு இருக்குது, ஏன் நான் போகக்கூடாது? என்னடா நீ எப்படி யோசிச்சாலும் இங்கே வர முடியாது, சான்ஸே இல்லை. வந்து காட்டுறேன்டி. ஆமாம் ஆமாம், வர முடியாதுடி. ஏன்னா அம்மாவுக்கு தெரிஞ்சால் பிரச்சனையாயிடும். அதனால 1 monthக்கு அப்புறம் நீ எப்படியாவது செல்லுன்னு இங்கே வந்துடு, ஓகே? டேய், ஒரு பேஜுக்கு கூட வரேன்னு சொல்ல மாட்டேல? சீச்சி, ஃபேக் ப்ராமிஸ்லாம் எனக்கு பண்ண தெரியாது தங்கம். வரேன்னா வரேன், வர முடியாதுன்னா வர முடியாது, அவ்வளோதான். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னாலாம். ஓ, ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டில் தீய வைக்க. சீ, சிரிக்காத. ஐயோ, என்னால் சிரிக்காமலாம் இருக்க முடியாதுப்பா. ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒரு பொண்ணுக்கு நான் சிரிச்சா ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்கா. அதனால நான் சிரிச்சுட்டே தான் இருப்பேன். ஏன் அவள் நீ பாடினா கூட தான் அழகாக இருப்ப, பாடுறது கூட தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்கா. அதுக்காக நீ என்ன பாடிட்டேவா இருக்க? ஏன் இப்போ என் பாப்புக்கு என்னோட பாட்டு வேணுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அடி, டேரெக்டாக எது வந்தாலும் கேளுடி, ஏன்டி இன்டெரக்டாக கேட்குற? ஐயா, தெரிஞ்சிச்சுல்ல. இப்போ தான் அர்ஜுனும் அனிதா உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க, பாட்டு பாட சொன்னாங்க, பாட்டு பாடிட்டு இருந்தேன். இப்போ என் மித்ரா கேட்குறா, பாட மாட்டேனா என்ன? ஓ, அர்ஜுன் அனிதாவும் வந்து பேசிட்டு இருந்தாங்களா? சரி, இப்போ நீ எங்கே இருக்க? சும்மாடி கார்டனில். கார்டனில் இந்த டைமில் என்ன பண்ணிட்டு இருக்க அகில்? கொசு கடிக்கும், இதுனா பூச்சி வரும். போய் ரூமில் இரு அகில், ஏன் இப்படி பண்ணுற? ஏய், இங்கே எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே பூச்சி கொசுலாம் வராது, அவ்வளோ நீட்டாக தான் வச்சுருக்கோம் நாங்கள். உங்கள் வீடு ரொம்ப சூப்பராக இருக்குமா? ஆமாடி மித்ரா, வீடு சூப்பராக இருக்கும். ஏன்னா அவங்க மாமாவே பிளான் போட்டு கட்டினது. என்னோட ஐடியா, அப்புறம் அனியோட ஐடியா, அர்ஜுனோட ஐடியா, இதில் எல்லாரோட ஐடியாவுமே இருக்குது இந்த வீட்டில். இதை பார்த்து பார்த்து செதுக்கப்பட்டதுன்னே சொல்லலாமே. ஓ, சூப்பர்ல, எனக்கு பார்க்கணும் போல இருக்கு. நீ இங்கே தானடி வரப்போகிற, அப்புறம் என்ன? என்ன புரியல? இல்லடி, சென்னை தானே வரப்போகிறேன், ஒரு நாள் கூட்டிகிட்டு வரேன்னு சொன்னேன். ம், உங்கள் அம்மா இருப்பாங்கப்பா, நான் வரல. அம்மாக்கெல்லாம் பயந்தா வேலைக்கு ஆகுமா? நீ லைஃப் லாங் இருக்கணும்ல. எங்க? எங்கள் ரிலேஷன்ஷிப்பில், அப்புறம் சென்னையில், அதை தான் சொன்னேன். நல்லா சமாளிக்கிறான்டா. சரி, அங்கே வீடு எப்படி இருக்கும்? எங்க வீடு எப்படி இருக்குமா? வேற லெவலில் இருக்கும். இந்த அட்மாஸ்பியர், லொக்கேஷன் எல்லாமே வேற லெவலில் இருக்கும். பட் என்ன, என் மாமா அங்கே ஐடியா போட்டு கட்டுற மாதிரி இங்கே ஓ மாமா பண்ணல. பட் நாங்கள் எல்லாருமே ஐடியா கொடுத்துருக்கோம். இது எப்படி பண்ணலாம், என்னோட ரூம் எப்படி பண்ணலாம், அக்காவோட ரூம் எப்படி பண்ணலான்னு எல்லாருமே ஒவ்வொருத்தவங்க இந்த வீட்டில் ஐடியா பண்ணி தான் இந்த வீடை நாங்கள் பார்த்து நீ சொல்கிற மாதிரி செதுக்கி இருக்கோம். அப்போ பார்த்தே ஆகணுமே. நீங்கள் வந்தால் பார்க்கலாம். வரேன்டி, சர்ப்ரைஸாக வரேன். எவ்வளோ நேரம் எனக்கு எதுவும் தோணலை. ஆனால் இப்போ உங்ககிட்ட பேசினதுக்கப்புறம் அங்கே வரணும்னு தோணுது. வந்து காட்டுறேன்டி. என்னடா, என்ன யோசிக்கிற? ஒன்றும் இல்லை. யார் இந்த டைமில் கால் பண்ணுறது எனக்கு? இவெல்லாம் எதுக்கு எனக்கு இப்போ கால் பண்ணுறா? என்னவா இருக்கும்? என் மித்ரா பேசிகிட்டு இருக்கும்போது உன் காலை நான் எடுப்பேன்? வாய்ப்பே இல்லை. என்னாச்சு அகில்? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா. சரி, ஓகே, நீ போய் சாப்பிட்டு தூங்கு. சாப்பிட்டு தூங்கவா? சாப்பிட்டு உங்ககிட்ட வந்து மறுபடியும் பேசுவேன். விடிய பேசுகிறோம். எனக்கு ஓகே, உனக்கு ஓகேவா? எனக்கு டபுள் ட்ரிபிள் ஓகே. அப்போ போய் சாப்பிட்டு வா, கண்டினியூ பண்ணலாம். சாப்பிட்டுக்கிட்டே பேசலாண்டி. அப்படி நான் சொல்லவே கைபேசி மின்கலம் போதாதடி, உன் அழகை பருக என் கண்கள் போதாதடி. காதல் கவியே, என் ஆசை அலையே, காந்த நிலவே, என் மாயக் கனவே, பாதி உயிராய் நீ என்னுள் மலர்ந்தாய். என்னாச்சு எனக்கு? சென்னை போயிட்டு வந்தது வந்து 2 days ஒரு மாதிரி தலை சுற்றிட்டே வருது. ஒரு இடத்துல நிற்க முடியல.
என்னன்னு தெரியலையே, பேசாம டாக்டர் போய் பார்ப்போமா? ஏதாவது உடம்பு முடியலையோ, ஏதாவது ஃபுட் பாய்சன் எதுவும் ஆயிடுச்சா? வாமிட்டிங் வேற இருக்கு. இல்லைன்னா பேசாம அத்தைக்கிட்ட சொல்லுவோமா, இல்லை கௌதம் கிட்ட சொல்லுவோமா? சத்யா, சத்யா எங்க இருக்க? என்னோட வாலெட் எங்க வச்ச? காணோம். அங்க தாங்க இருக்கு, பாருங்க நல்லா. எங்கடி காணுமே? இதோ இதோ இருக்கு. என்னடி இப்படி உட்காந்துருக்க? ஆஃபீஸ்க்கு லேட் ஆகுது, நான் போகணும்ல. வா டிஃபன் எடுத்து வை. எங்க ப்ளீஸ்ங்க, இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அத்தை கீழே தான் இருக்காங்க, அவங்க டிஃபன் எடுத்து வைப்பாங்க, சாப்பிடுங்களேன். என்னாச்சு உனக்கு? இல்லைங்க, சென்னை போயிட்டு வந்ததுலேருந்தே ஒரு மாதிரி தலை சுத்தல், அப்புறம் ஒரு மாதிரி குமட்டிகிட்டே வருது. ஏதாவது ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சான்னு தெரியல. ஃபுட் பாய்சன் ஆயிடுச்சா? என்னாச்சுடி தங்கம்? தெரியலங்க, ஒரு மாதிரி இருக்கு. ஒருவேளை டிராவல் ஒத்துக்கலையோடி? அங்கே சாப்பிட்டு எதுவும் ஃபுட் ஒத்துக்கலையா? சரி ஹாஸ்பிட்டல் போமா, வரியா? இல்லை அதெல்லாம் வேண்டாம், சரியாயிடும். கொஞ்சம் படுத்து இருந்துச்சா சரியாயிடும் நினைக்கிறேன். நீங்கள் ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அத்தைக்கிட்ட சாப்பிட்டு போகிறீங்களா? அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ஆனால் உடம்பு சரியில்லைன்ற எப்படி உன்னை விட்டுட்டு போகிறது? பின்ன விட்டுட்டு போகாமல் கூட்டிகிட்டு போகிறீங்களா கையோட? காமெடி பண்ணாதடி, வா ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறேன். ஏங்க, ஆஃபீஸ் என்ன உங்கள் அப்பாவோடதா? சும்மா லீவ் தருவாங்களா? ஆல்ரெடி நம்ம ஃபங்க்ஷன் போகிறதுக்காக 2 days லீவ் வாங்கியாச்சு. இதுக்கு மேலே நீங்கள் போகலன்னா ஏதாவது திட்ட போகிறாங்க. நீங்கள் போங்க. ஆஃபீஸ் கிடக்குது, உன்னோட ஹெல்த் தாண்டி முக்கியம் எனக்கு. வா போகலாம். உனக்கு தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறேன்ல, ஜஸ்ட் ஒரு மாதிரி இருக்காது. ட்ராவல் பண்ணனால கூட இருக்கும். நான் ஜஸ்ட் தூங்கி எழுந்திருக்கிறேன். ஷூரா? 100% ஷூர். சரிடி, நான் அப்போது கிளம்புறேன். இன்னைக்கு ஷாம் வேற இன்டர்வியூக்கு வரேன்னு சொன்னான். ஷாம் இன்டர்வியூ வரானா? அவன் அப்பாவோட பிஸ்னஸ் பார்த்துட்டு வந்தேன்னு சொன்னா. இப்போ என்ன இன்டர்வியூ வரான்றா? இல்லடி, அவங்க அப்பா ஜுவல்லரி ஷாப் வச்சுருக்காங்க. அதில் போய் அவன் உட்காந்து அவனோட படிப்பு தானே வேஸ்ட் ஆகும். அதனால அதையும் பாட்டுமே பார்த்துப்பான் போல இருக்கு. ஒர்க்கும் பார்த்துக்கிறானா. நான் அப்போவே சொன்னேன் வந்து ஜாயின் பண்ணுறான்னு. இப்போது 6 months மேலேயே வேஸ்ட் ஆகிடுச்சு. சரி பரவாயில்ல, இப்போது ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கு இன்டர்வியூ அட்டன் பண்ணுறேன், அவ்வளோதான். நான் என்ன ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன். நான் வினையை ரெஃபர் பண்ணனால, அவன் நல்லா வேலை பார்க்கறதுனால நான் இன்னும் ரெஃபர் கொடுக்கும்போது அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதனால ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டிக்கு இன்டர்வியூ வச்சுட்டு நான் சொல்லிட்டேன், அவனுக்கு இப்போ தான் மேரேஜ் ஆயிருக்கு, 1 month ஆகும் ஜாயின் பண்ணுன்னு. அவங்களும் ஓகே சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு இன்டர்வியூ மட்டும் அட்டன் பண்ணிட்டு போக வரான். ஓ அப்படிங்களா? சரிங்க, எனக்கும் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுங்க. இப்போ ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுதேம்மா, ஈவினிங் பேசலாமா? இல்லை, கொஞ்ச நேரம் தான். நான் சொல்கிறத கேளுங்க. அப்படியா? சரி, என்ன சொல்லு. நீங்கள் ஏன் மாமாவோட பிஸ்னஸை பார்த்துக்கூடாது? முன்னவாது மாமா மேலே உங்களுக்கு கோவம் இருந்தது. இப்போ தான் எல்லாமே சரியாயிடுச்சுல. மாமாவும் திருந்துட்டாங்க. மாமா என்ன நல்லா பார்த்துக்கிறாங்க. எல்லா பிஸ்னஸையும் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம கூட தான் இருக்காங்க. அவங்களோட பிஸ்னஸை நீங்கள் பார்த்துக்கலாம்ல, அவங்களுக்கு வயசாகுதுல்ல. இல்லைம்மா, அதை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு நான் என்ன நினச்சினோ அதுபடி தான் போயிட்டுருக்கேன். என்னோட சொந்த முயற்சியில் நான் முன்னேறணும்னு நினைக்கிறேன். என்னோட பொண்டாட்டியை, என்னோட பிள்ளைங்களை என்னோட சொந்த முயற்சியில் நான் பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அப்போட உதவி வேண்டாமே. இது அப்பாவோட உதவி இல்லை. இப்போ நீங்கள் அங்கே போய் சும்மாவாக இருக்க போகிறீங்க? அங்கே போய் உங்களோட உழைப்பு பட போகிறீங்க, பிஸ்னஸில் ஹெல்ப் பண்ண போகிறீங்க, எல்லாமே நீங்கள் தானே பார்த்துக்க போகிறீங்க. அதுவும் உங்களோட உழைப்பு தானே. இல்லை சத்யா, அது சரியாக வராது. எங்கே சரியாக வராது? இப்போ அங்கிளுக்கும் முடியல, பாவம். நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்ல. சரி, யோசிக்கிறேன். அப்பாவா இதை பற்றி பேசினார்னா கண்டிப்பாக பார்க்கலாம். சரிங்க. நீங்கள் அத்தைக்கிட்ட சாப்பாடு சாப்பிட்டுட்டு அப்படியே டிஃபன் பேக் பண்ணி வச்சுருப்பாங்க, எடுத்துகிட்டு போங்க. நான் பார்த்துக்கிறேன். நீ தூங்கு சரியா? நான் அம்மா கிட்ட சொல்லிட்டு போகிறேன், உன்னை வந்து பார்ப்பாங்க. அதெல்லாம் எதுவும் வேணாங்க, நான் கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திரிச்சாவே சரியாயிடும். அத்தை கேட்டாங்கன்னா ஜஸ்ட் ஏதாவது அம்மா தலைவலி அதெல்லாம் தூங்கிட்டு இருக்கா அப்படி சொல்லிடுங்க, ஓகேவா? ஏன்டி, அவங்க சொன்னா அவங்க வந்து பார்ப்பாங்கல்ல. தனியாக என்ன பண்ணுவ நீ? கௌதம், ஐ மேனேஜ். ஓகேவா? சரி, நான் அப்போது சாப்பிட்டு கிளம்புறேன். சரிங்க கௌதம். அப்புறம்டி, அப்புறம் ஷாமுக்கும் வித்யாவுக்கும் விருந்து ஏற்பாடு பண்ணணும்னு அம்மாட்ட சொல்லியிருக்கேன். கம்மிங் சண்டே, ஓகேவா? அதெல்லாம் பக்கவா பண்ணிடலாம். சரிடி, அப்போ நான் கிளம்புறேன். நீ ரெஸ்ட் எடு, ஓகேவா? ஓகே கௌதம், பார்த்துட்டு ஹெல்ப் பண்ணுங்க. ஓகேடா, பாய். லவ் யூ. லவ் யூ டூ கௌதம். டேக் கேர் செல்லம். 10 மாதம் தான் தாய் வயிற்றில், இனி ஒத்த காலம் தான் உன்னிடத்தில். என்னை தாங்கும் தாயும் நீயே. இருக்கும் போதுதான் பெண்ணானே, வளரும் போதுதான் ஆளானே, முன்னால் நானே தாயும் வாங்கப்பா, வாமா. என்னம்மா தூங்குறானா குழந்தை? ஆமாம் மாமா, தூங்குறான். சரிடாம்மா, அவனை கூட்டிகிட்டு மேலே போங்க. சரிப்பா. ஒரு நிமிஷம். அம்மா, என்னப்பா சொல்லு. அப்பா மட்டும்தான் மேரேஜ்க்கு வந்தார், நீங்கள் ஏன் வரல? நான் அங்கே வந்துட்டு எதுக்குப்பா?
இவ வேற வீட்டில் தனியாக இருந்தா, அதனால தான் அப்பா மட்டும் அனுப்பிச்சி வச்சேன். ஏன் அவள் என்ன குழந்தையா? அவள் தனியாக இருக்க மாட்டாளா? நீங்களும் வந்தால் தானே மரியாதை எனக்கு. இப்போ என்னடா, நான் வரலேன்னு கல்யாணம் எதுவும் நின்று போச்சா? நல்ல பள்ளியாக தானே முடிஞ்சுது. அம்மா என்ன பேச்சு பேசுறீங்க? அப்புறம் என்னடா, நீ போ. உங்கள்கிட்ட மனுஷன் பேச முடியுமா? மினி, எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நான் போய் ரெடி ஆகிட்டு வரேன். நீ பாப்பா தூங்க வச்சுட்டு எனக்கு டிஃபன் மட்டும் எடுத்து வச்சிரு. சரிங்க, நீங்கள் அவனை கொடுங்க. இந்தா, அவனை தூங்க வச்சுட்டு அவன் எந்திரிச்சானா அப்புறம் கத்துவான் பாதி தூக்கத்தில். அது நல்லா டிஸ்டர்ப் பண்ணாத. நான் பார்த்துக்கிறேன், கொடுங்க. நீங்கள் போய் ரெடி ஆகிட்டு வாங்க, நான் டிஃபன் எடுத்து வைக்கிறேன். சரிடாம்மா, இந்த அப்படி. சரிம்மா, எனக்கும் ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நானும் கிளம்புறேன். சரிங்க. மாமா, நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன்டாம்மா, நான் கிளம்புறேன். நீ இவனை கொண்டு போய் மேலே தூங்க வச்சுட்டு அவனுக்கு டிஃபன் எடுத்து வை. சரிங்க மாமா. அப்போ நான் வரவேடமா? சரிங்க மாமா. ஏய் நில்லு. என்னத்த, எங்கே போகிற? என் பேர் என்கிட்ட கொடு. அத்தை, அவன் தூங்கிட்டு இருக்கான் அத்தை. அவன் பாதி தூக்கத்தில் இருந்தால் ரொம்ப கத்துவான். என் பேரனை பற்றி எனக்கு தெரியாதா? கொடுன்னு சொன்னேன். அவன் எழுந்ததுக்கப்புறம் கொண்டாந்து தரத்த. பிள்ளைய 10 நாளாக கண்ணிலே காட்டாமல் உங்கள் அம்மா வீட்டிலே வச்சுருந்துட்டீல. அத்தை, என்ன பேச்சு பேசுகிறீங்க? நான் அங்கே போய் சும்மாவாக இருந்தேன். என் தம்பிக்கும் என் அத்தை பொண்ணுக்கும் கல்யாணம். அதுக்காக எல்லா வேலையும் நான் தானே பார்த்துக்கணும். ஆமாம், நீங்கள் வேலை பார்க்கலன்னா அந்த கல்யாணம் நடக்காது பாருங்க. என்ன மகி ஒரு மாதிரி பேசுகிற? என்ன ஒரு மாதிரி பேசுகிறாங்க? அங்கே அவ்வளோ பெரிய இன்சிடென்ட் நடந்ததே. அதுக்கப்புறம் அவள் எப்படி இருப்பா? அவளுக்கு என்ன நடந்துச்சு, என்ன ஆச்சு, ஏதாச்சுன்னு ஒரு வார்த்தை கேட்டிங்களா? வந்து பார்த்தீங்களா? மகி, உனக்கு நான் டெய்லி கால் பண்ணியிருக்கேன். உன்னோட ஃபோனை எடுத்து பாரு. நீ ஃபோன் பார்க்கலன்னு நினைக்கிறேன். மை ஃபுட் ஃபோன் பண்ணால் போதுமா? நேரில் வந்து பார்த்தீங்களா? நான் எவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தேன். இவனை கொண்டாந்து விட்டுருந்தா கூட கொஞ்சம் கூலாக இருந்திருப்பேன். இவனையும் காட்டாமல் நீங்களும் வந்து பார்க்காம. ஆமாம், உங்களுக்கு நாங்கள் முக்கியம் இல்லை, உங்கள் குடும்பம் தானே முக்கியம். உங்கள் அப்பா அம்மா, உங்களோட சொந்த பந்தம் தானே முக்கியம். நானும் என் அம்மாலாம் முக்கியம் இல்லைல்ல. என்ன முக்கியத்துவம் பேசுகிற? நான் எப்போவுமே என் குடும்பம் வேறு, இந்த குடும்பம் வேறு நினச்சதே இல்லை. ரெண்டுமே எனக்கு ஒரே குடும்பம் தான். சும்மா வாய் வார்த்தைக்கு தான் சொல்லலாம். அதெல்லாம் நடைமுறைக்கு ஒன்றும் ஒத்து வராது. என்ன இருந்தாலும் உங்கள் சொந்த ரத்தத்துக்கு தான் ஓடி போகிறோம். இப்போ எனக்கு ப்ராப்ளம் நீங்கள் ஓடி வந்தீங்களா? இல்லை, உங்கள் தம்பியோட கல்யாணத்தை முடிச்சு தானே வந்திருக்கீங்க. என்ன பேசுகிற? அப்புறம் முடிக்காமல் எப்படி வர முடியும்? என்ன கல்யாணம்? என்னை விட்டுட்டு அவ்வளோ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அதெல்லாம் ஒரு கல்யாணமா? இங்கே பாரு மகி, அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புகிறாங்க. அவங்கள சேர்த்து வச்சோம். நீ ஒன் சைடாக லவ் பண்ணதுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியும்? பார்த்தீங்களாமா உங்கள் மருமக பேசுகிறத? நாத்தனார் இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கா, ஆனால் அப்பவும் அவங்க அத்தை பொண்ணுங்க தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதானே, என் பொண்ணு இவ்வளோ கஷ்டத்தில் இருக்கும்போது உன் அத்தை பொண்ணையும் உன் தம்பியை சேர்த்து வச்சு சந்தோஷமாக இருந்திருக்கீங்க. அப்படி தானே? கல்யாணமும் முடிச்சிட்டீங்க. என் பொண்ணு கீழே கேட்டு போனால் உனக்கு என்ன? அத்தை, அவள் தான் சின்ன பொண்ணு புரியாமல் பேசுகிறாங்க, நீங்களும் அவள் கூட சேர்ந்து பேசிகிட்டு இருக்கீங்க. ஆமாம், இங்கே எல்லாருமே புரியாமல் பேசுகிறோம், நீங்கள் மட்டும்தானே புரிஞ்சு பேசுகிறீங்க. அத்தை, இப்போ பேசுனா ஏதாவது வாக்கு வந்தால் வரும். நான் அவரை அனுப்பிச்சிட்டு வரேன். எப்படி எஸ் ஆகலான்னு யோசிச்சுட்டே இருப்பீங்கல்ல, இன்னுமே அப்படி தான் இருப்பீங்க. மகி, நான் அப்படிலாம் இல்லை. நீங்கள் சரியான சுயநலவாதி, செல்ஃபிஷ். மகி, நான் அப்படிலாம் இல்லைன்னு சொல்லிட்டுருக்கேன். என்ன ஏன் பிள்ளையே மிரட்டியே? நான் மிரட்டலத்த, நான் பொறுமையாக தான் பேசிகிட்ருக்கேன். அவெல்லாம் ஒரு பொண்ணா? அழகில் என் அளவுக்கு வருவாள் அவ? அவளை போய் என் ஷாம் மாமா கூட சேர்த்து வச்சுட்டு வந்திருக்கீங்க. மகி, வார்த்தையை அளந்து பேச. வித்யா பற்றி ஏதாவது பேசினேன்? ஓ, என் பொண்ணே அடிக்க போறியா நீ? அடிக்க வந்தனா? என்னத்த? அவள் எங்கே உட்காந்துருக்கா, நான் எங்கே நிற்கிறேன்? என்ன நடக்காதெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க? அவங்க அடிப்பாங்க, என்ன வேணா பண்ணுவாங்கம்மா. அவங்களுக்கு நான் யாரு? மகி, நீ தேவையில்லாமல் குடும்பத்துக்கு ப்ராப்ளம் உண்டு பண்ணிகிட்டு இருக்க. ஏய் நிப்பாட்டடி. என்ன ஓ இஷ்டத்துக்கு என் பிள்ளை மிரட்டிட்டு இருக்க? பெத்தவன் நான் உட்காந்துருக்கும் போதே. அத்தை, நான் அவளை மிரட்டலை, ஜஸ்ட் அவகிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்கேன். என்னடி பேசுகிற? என்ன பேசுகிற? என் பிள்ளை இடத்துல ஓ அத்தை பொண்ணை நிற்க வச்சுட்டு வந்திருக்க. உனக்குலாம் என்ன பேச்சு வேண்டியிருக்கு? அத்தை, மறுபடியும் சொல்கிறேன், அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்பினாங்க. ஆனால் மகி உன் சைடாக லவ் பண்ணி என்னென்னமோ ட்ராமா பண்ணி தான் ஷாமா அடையணும்னு நினச்சிருக்கா. கடவுளே, அவங்க 2 பேர் தான் சேரணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுபடி தான் நடந்திருக்கு. நீங்கள் தேவையில்லாமல் என்னை பற்றி பேசுகிறதோ, என் ஃபேமிலியை பற்றி பேசுகிறதோ, இல்லை வித்யா பற்றி பேசுகிறதோ வேண்டாம். எதுவாக இருந்தாலும் உங்கள் அண்ணன்கிட்ட, உங்கள் அண்ணன் பையன்கிட்ட பேசிக்காங்க. என்னடி ரொம்ப ஓவராக பேசுகிற? ஆத்தா வீட்டுக்கு போயிட்டு வரவும் கொழுப்பு அதிகமாகிடுச்சோ? பார்த்து பேசுங்க அத்தை, என் ஃபேமிலி இழுக்கிற வேலைலாம் வச்சுக்காதீங்க. இருடி, என் மாயம் போகட்டும், அப்புறம் இருக்கு. குருவி என் பேரனை. அவன் தூங்குறான், நீங்கள் முதல்ல ஷோட் பண்ணாதீங்க, அவன் எழுந்துருவான். என் பேரனை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். குருடி கொடுங்க, கொடுங்கன்னு சொல்கிறாங்களா, கொடுங்க. ஏன் மங்கி பார்த்து குழந்தை.
நீங்கள் போய் என் அண்ணனுக்கு சாப்பாடு எடுத்து வைங்க போங்க. அவன் தூங்கிட்டு இருக்கான், எழுந்தா எனக்கு தேடுவான். அதெல்லாம் தேட மாட்டான். 2 பிள்ளைய வளர்த்த எனக்கு என் பேரனை பார்த்துக்க தெரியாது. போ. என்னாச்சு இவங்களுக்கெல்லாம்? ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க? உங்களை போக சொன்னாங்க, போங்க. இவ்வளோ இங்கே கொடுமைப்படுத்துறதில்ல, அங்கே அவங்க ஃபேமிலிக்கே ஆட்டம் காணணும். ஆமாம்மா, இங்கே படுத்துகிற டார்ச்சரில் இந்த வீட்டை விட்டே இவங்க ஓடணும். இவங்களை கொடுமைப்படுத்தினா அவங்க ஃபேமிலி ஆட்டம் காணும். இவங்களை கஷ்டப்படுத்தணுன்னா இவங்கக்கிட்ட இருந்து என் அண்ணனையும் கவினையும் பிரித்து ஆகணும். கண்டிப்பாக அடுத்த கட்ட வேலையை அதுதாம்மா. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட இந்த பொண்ணு நம்ம வீட்டில் இருக்கக்கூடாது. கரெக்டாக சொன்னீங்க மம்மி. எப்படி பிரிக்கணும்னு எனக்கு தெரியும். அம்மா, இன்னைக்கு மார்னிங் என்ன டிஃபன்? ஏதோ தோசை ஊத்துறமா? தோசையா? அண்ணனுக்கு புதுசாக கல்யாணம் இருக்கு, நம்ம அண்ணி வீட்டுக்கு வந்திருக்காங்க, தோசை ஊத்துறீங்க. ஏதாவது டிஃப்ரெண்ட்டு செய்யலாம்ல? மத்தியானத்துக்கு தண்டமா எல்லாமே சிக்கன், மட்டன், எறா, சொரா எல்லாமே இருக்கு. ஓ அப்படியா? மத்தியானம் தான் இப்போ விருந்து. ஆமாடா. அப்போது உங்களுக்கு ஹெவி ஒர்க் இருக்கும்ல, நான் ஹெல்ப் பண்ணுறேன். அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஏம்மா, எனக்கு தான் நல்லா குக் பண்ண வருமே. வேணாண்டாம்மா, நீ ஏன் இன்னைக்கு தான் வீட்டுக்கு வந்திருக்க, நீ போய் ரெஸ்ட் எடுப்போம். இனிமேல் இங்கே தானம்மா இருக்க போகிறேன். பரவாயில்லடாம்மா, அம்மா பார்த்துக்கிறேன். இதோ பால் அடுப்பில் இருக்கு, அண்ணனும் அன்னிக்கும் காஃபி கொண்டு போய் கொடுக்கணும். நான் கொண்டு போய் கொடுக்குறேம்மா. வேணாண்டாம்மா, நீ போ, நான் போகிறேன். சரி, நீங்கள் கொண்டு போய் காஃபி கொடுங்க, நான் தோசை திருப்பி போகிறேன். சொன்னால் கேட்க மாட்டேன். சரி, நான் காஃபி ஆற்றி எடுத்துகிட்டு போகிறேன், நீ தோசை மட்டும் சுட்டுட்டுறேன். ஓகேம்மா. அத்தை, ஹை அண்ணி. அண்ணி அழகா இருக்கீங்க இந்த சாரியில். தேங்க்யூடா ஷாலு. எங்கள் வீட்டு மகாலட்சுமி. என்னடாம்மா? நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுறேன் அத்தை. அதெல்லாம் எதுவும் வேணாம், இந்த அத்தை இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். இல்லை, நீங்கள் மட்டும் ஒரு ஆளாக எப்படி பண்ணுவீங்க? நான் ஹெல்ப் பண்ணுறேன், எனக்கு குக்கிங்லாம் தெரியும். இருக்கட்டும்டாம்மா, கொஞ்ச நாளைக்கு நீ கிச்சன் பக்கம்லாம் வர வேணாம். ஏன் அத்தை? இது அத்தையோட ஆர்டர் அண்ணி, இதெல்லாம் மாற்றி பேசக்கூடாது. நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லைடாம்மா, நீங்கள் 2 பேர் மட்டும்தானே இருக்கீங்க, நானும் ஹெல்ப் பண்ணுறேன். நீயும் அப்படியே என் மக மாதிரி தான், சொல்கிறத கேட்கவே மாட்டேன்றல. சரி, ஹெல்ப் பண்ணலாம். இப்போ நான் காஃபி போட்டு தரேன், நீ எடுத்துகிட்டு போய் நீங்கள் 2 பேர் குடிங்க. அப்புறமா மத்தியானத்துக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம். காலையில் டிஃபன்லாம் முடிச்சிட்டேன். ஓ அப்படிங்களா அத்தை? கொஞ்சம் டயர்டாக தான் தூங்கிட்டேன், சாரி அத்தை. என்னடா அதுக்கெலாம் சாரி சொல்கிறேன், எனக்கு தெரியாதா? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. ஒரு விஷயம் சொல்கிறேன் கேளு. நீ உங்கள் வீட்டில் எப்படி இருந்தியோ அதே மாதிரி இங்கே இருக்கலாம். அதை விட சுதந்திரமாகவே இங்கே இருக்கலாம், சரியா? இந்த அத்தைனாலேயோ இந்த மாமனாலேயோ அப்புறம் நாத்தனாலேயோ எந்த கொடுமையும் நடக்காதீங்க. நீ சந்தோஷமாக இருக்கலாம். தெரியும் அத்தை, நீங்கள் எல்லோரும் எவ்வளோ நல்லவங்கன்னு அப்பா நிறைய சொல்லியிருக்காங்க. ஷாலுவை பற்றி சின்ன வயசுலேருந்தே தெரியும், புதுசாக தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்றும் இல்லை. ஆமாம், என் அண்ணியை பற்றியும் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், ரொம்ப நல்லவங்க. என்ன ஷாலு, இனிமேல் இங்கே தான் இருக்க போறியா? இங்கே தான் கரஸில் பண்ண போகிறேன்னு அத்தை சொன்னாங்க. ஆமாம் அண்ணி, காயுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, அவளும் கரஸில் தான் போட போகிறேன். அவங்களுக்கு தான் தெரியுமே. அப்புறம் நான் மட்டும் காலேஜ் போயிட்டு வந்தால் நல்லா இருக்காது, அதனால தான் நானும் கரஸில் போட்டு இங்கே இருக்கலான்னு வந்துட்டேன். ஒர்க்குக்கு நான் சென்னை போயிடுவேன் அண்ணி. ஓ நல்ல முடிவு தான்டா. சரிடாம்மா, காஃபி எடுத்துகிட்டு நீ ஷாம் கொண்டு போய் கொடு, அப்புறமா எழுந்து வா. சரிங்க அத்தை. அப்புறம் ஒன்று சொல்லிக்கிறேன், நீ சாரி தான் கட்டணும்னா எந்த அவசியம் இல்லைம்மா. உனக்கு எந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீ அதை போட்டுக்கலாம். வெளியில் போனால் வேணால் சாரி கட்டிக்கோ, வீட்டுக்குள்ள எதுக்கு சாரி கட்டிட்டு உனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுல்ல? அம்மா, அண்ணி சாரியில் அழகாக இருக்காங்க, நீங்கள் வேற. அழகாக தாம்மா இருக்கா, ஆனால் அவளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுல்ல? அதுவும் கரெக்டு தான். ஆமாம் அண்ணி, நீங்கள் எப்போவுமே சுடிதார் போடுவீங்கள்ல, சுடிதார் ட்ரெஸ் அதே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்பாவோ அம்மாவோ யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஆமாடாம்மா, உனக்கு எந்த ட்ரெஸ் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை போட்டுக்கோ. சரிங்க அத்தை, நாளையிலேருந்து போட்டுக்கிறேன். சரிடாம்மா, நீ போ, நான் வேணா காஃபி எடுத்துகிட்டு வரேன். இல்லைத்த, கொடுங்க, நான் எடுத்துகிட்டு போகிறேன். போடாம்மா, நான் எடுத்துகிட்டு வரேன். சரிங்க அத்தை. எனக்கு ஃபோன் வந்து நான் பேசிட்டு வந்துடுறேன். சரிடா போ. அத்தை, இப்போ ஷாலும் போயிட்டால, நீங்கள் மட்டும் தனியாக ஒர்க் பண்ணுவீங்க, நானும் ஹெல்ப் பண்ணுறேனே ப்ளீஸ். சொன்னால் கேட்கவே மாட்டேன். சரி வா. ஓகே அத்தை. ஒரு தெய்வம் தந்த பூவே, கண்ணில் தேடல் என்ன தாயே. மாமியாரும் மருமகளும் இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்கள் இங்கே இருக்கிறது இருக்கட்டும், நீ கிச்சன் பக்கமே எட்டி பார்க்க மாட்டியே, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் சும்மா இந்த பக்கம் வந்தேன்னா உங்கள் குரல் கேட்டுச்சு, அதான். டேய் சமாளிக்காதடா, ஏன்டா வளர்ற? இல்லைம்மா, நான் இன்னைக்கு இன்டர்வியூ போகிறேன், உங்களுக்கு தெரியும்ல. ஆமாடம்மா சொன்னியே.
இன்டர்வியூக்கு எந்த ட்ரெஸ்ஸாக போட்டு போகிறேன்? ஹே, இன்டர்வியூக்கு இந்த ட்ரெஸ் போட்டு போவாங்களா? குளிச்சுட்டேன், இனிமேல் தான் ரெடி ஆகணும், சாப்பிட்டு தான். ஓ ஓகே ஓகே. அம்மா, நீங்கள் டைனிங் டேபிளில் சாப்பாடுலாம் எடுத்து வச்சுறீங்களா? ஓ அப்படியாடா, சரி நான் போய் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன். குட் மதர். டேய் வலி இது தொடச்சிக்கோ. அம்மா மாதிரி பேசுங்க, போங்க. இவன் புள்ள மாதிரியே நடந்துக்கிறான். போங்க மம்மி, போங்க. சரிடா. மேடம், கொஞ்சம் கிட்ட வாங்க. எதுக்கு? வாங்க மேடம். என்ன சார்? ஒன்றும் இல்லை, ஒன்றே ஒன்று. என்ன ஒன்று ஒன்று? எனர்ஜி ப்ளீஸ். பொறுக்கி. பொறுக்கிறதுக்கு தாண்டி வந்தேன், பாடி. உனக்குள் இருக்கும் மயக்கம் அந்த உயரத்து நிலவை அழைக்கும், இதழின் விளிம்பு துளிர்க்கும் என்